இப்போ another expression for instantaneous acceleration. Acceleration க்கு நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா என்ன? dv by கரெக்ட்டா? பட் பிரச்சனை எப்போ சார் வரும்? சப்போஸ் இந்த வெலாசிட்டி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைமா இல்லாமல், ஏன்னா இதுக்கு முன்னாடி பாரு இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுமா? இங்கே பாரு வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுமா? இங்கே பாரு வெலாசிட்டி வந்து டைமை பொறுத்து இருக்கா? எல்லா இடத்துல வெலாசிட்டி எப்படி இருக்குது? பட் இஃப் velocity வந்து function of position, velocity எப்படி இருக்குது? அப்ப என்ன சார் பண்ணுது? அப்ப a is equal to d by dt of v ன்னு இருக்குமா? இந்த v எதோட ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன் ஆஃப் x. சரியா? அப்ப இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போற? இதை நீ டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா dv by dx into dx by தெரியுமா இந்த uv மெத்தட்லாம் செயின் ரூல் தெரியாது. சரி நல்லா பாரு, v is a function of x. அப்பனா dv by dx கண்டுபிடிச்சிக்கலாமா? ஆனா என்கிட்ட கேள்வி கேட்கறது என்ன? அவன் dv by dt கேட்கறான். கரெக்டா இல்லையா? அப்ப எனக்கு ஆக்சுவலா இது எதை பொறுத்து இருக்கணும்? dt பொறுத்து இருக்கணும். அப்ப எனக்கு dv by dt வேணும். ஆனா என்கிட்ட இருக்கிறது என்ன இருக்குது? dv by dx. அப்ப நல்லா பாரு, சப்போஸ் நான் இதை dx ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு dt ஆல டிவைட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோ. இந்த dx இந்த dx கேன்சலா நம்மள பொறுத்துருக்கீங்க. அப்ப dv by dt வந்துருச்சா? அப்ப அதுதான் நம்ம பண்ணிருக்கோம் பாரு, dv by dx into dx by dt. இந்த dx by dt என்னன்னு எழுதிக்கலாம்? velocity. அப்ப acceleration ஓட ஃபார்முலா பார்த்தேன்னா v into dv by dx. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? velocity வந்து function of டைமா இருக்கிறப்போ. இந்த ஃபார்முலா கடைசியில் இருக்க இந்த ஒயிட் ஃபார்முலா எழுதிக்கோ. எழுதிட்டு ரீசன் போட்டுக்கோ. எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? when velocity is a function of position. Very good. நான் நடத்துறது புரியுதா? சந்தேகம் இருக்கா ஏதாவது? இல்ல. நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்கும் கொடுக்கறது இல்ல, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி அனௌன்ஸும் பண்றது இல்லை என்ன ஒர்க் பண்ண போறீங்கன்னு. நோட் பண்ணி முடிச்சாச்சா? ஓகே. அதேமாதிரி கிளாஸை முடிச்சுட்டு யாரும் போயிட வேண்டாம். சரி, எத்தனை பேர் அந்த கோர்ஸை வாங்கியிருக்கீங்கன்னு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை விட்டுறேன். For motion of an object along the axis, the velocity depends on displacement. நல்ல பாரு, velocity இப்போ எக்ஸை பொறுத்து இருக்கா? கரெக்டாக இல்லையா? என்ன கேட்குறாங்க? ஆக்சிலரேஷன் கேட்குறான். ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன? v into v ஓட வேல்யூ என்ன? 3x square minus 2x. dv by dx இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 6x minus 2. x is equal to 2 ன்னு கேட்குறான். x ஓட வேல்யூ 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? 2 square 4, 4 3s are 12 minus 2 2s are 6 2s are 12 ல போயிடுச்சுன்னா 10 ஆ? இது எவ்வளோ? 8 into 10. ஆன்சர் என்ன? புரியுதா? வெரி குட். கொஸ்டின் நீட்ல அருமையான கேட்ட ஒரு கொஸ்டின். சரியா? A particle of unit mass undergoes one dimensional motion. v of x க்கு இதான் ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்துட்டான். சரியா? இப்போ ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. இது என்ன ஃபங்க்ஷன்ல இருக்கு? வெலாசிட்டி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைமா பொசிஷனா? பொசிஷன். அப்போ ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன ஆயிரும்? v into dv by dx. v ஓட வேல்யூ என்ன? பீட்டா x பவர் minus 2a.
இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன பீட்டா அப்படியே வச்சுக்குவேன். சம் எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். கரெக்டா? பவரை தூக்கி பவரில் என்ன இருக்கோ அதை தூக்கி முன்னாடி போட்டுருவேன், பவரை ஒன்றா கம்மி பண்ணிடுவேன். கரெக்டா? இதை சிம்பிளிஃபை பண்ணு. மைனஸ் 2n இந்த பீட்டா இன்ட்டு பீட்டா எவ்வளோ? பீட்டா ஸ்கொயர். எக்ஸ் பவரில் என்னென்ன இருக்குன்னு பாரு. எக்ஸ் பவர் மைனஸ் 2n, எக்ஸ் பவர் மைனஸ் 2n மைனஸ் 1. அப்போ நல்லா பாரு, மைனஸ் 2n பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் பவர் மைனஸ் 2n எக்ஸ் பவர் மைனஸ் 2n மைனஸ் 1. பவர் வந்து நல்லா பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ மைனஸ் 2n பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் பவர் மைனஸ் 2n மைனஸ் 2n மைனஸ் 1. அப்போ இதை ஆட் பண்ண என்ன? ஒழுக்கமாக பார்த்தா இந்த இடத்துல நான் போட்டு முடிச்சிருக்கணும். கரெக்டாக இல்லையா? இவர் ஈ தான் வருது, தப்பு. எங்கே இருக்கு? இந்த ஆப்ஷன் டியா? கரெக்டா? புரியுதா?